ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் இந்த வீடியோ லெங்க்த்து ஜாஸ்தியாக இருக்கும். தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் பர்டிகுலராக நம்ம வசீரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் விவரமாக நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு பழமொழி சொன்ன மாதிரி தலைக்கு வந்து தலைப்பாக ஓட போச்சுன்ன மாதிரி நமக்கு தற்சமயம் அவன் கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம அக்கௌண்ட்டில் வசீரெக்ஸில் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காயின்ஸு மதிப்பில் 55% 100 ரூபாய் மதிப்பு இருந்தால் 55 ரூபாய்க்கு நம்ம அதில் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். உடனே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போலேருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்க ட்ரை பண்ணுறாங்க மிக சீக்கிரத்தில் ஆரம்பிக்கணும்னு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அசலு மொத்தமாக போகாமல் கொஞ்சமாவது பணம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இன்னொரு 45% பற்றி அவன் என்ன சொல்கிறான்னா, 55% நீ வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கும் ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கும் கொடுக்குறேன் அப்படின்றான். இன்னொரு 45% லாக் பண்ணி வைக்கிறேன், 45% லாக்கில் வைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் லாஸ் ஆகி போச்சு, எந்தெந்த காயின்ஸ் இவ்வளோ லாஸ் எங்களால் பேர் பண்ண முடியாது. அதால் எங்களுக்கு எப்போ அந்த காயின்ஸ் ரிகவர் ஆகுதோ அந்த டைமில் உங்களுக்கு ரிகவர் ஆனப்புறம் யூஎஸ்டிடியில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன்றான் தவிர்த்து காயின்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற. அவன் கரெக்டாக பாயிண்ட் கேட்ச் பண்ணிக்கோங்க. அவன் காயின்ஸ் 45% காயின்ஸை திருப்பி கொடுக்குறான்னு சொல்ல, 45% யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவோம். அதுவும் அந்த திருட்டு போச்சு நம்ம ஹேக்கர்ஸை பிடிச்சி அவங்க காயின்ஸ் திருப்பி கொடுத்தாக்கா அந்த 45%ன்றது வரும். தற்சமயத்துக்கு இன்னொரு 1 வாரம் 10 நாள் டைமில் அடுத்த மாதம் முதல் வாரத்திலோ 2வது வாரத்திலையோ நமக்கு ஒரு 55% வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறேன்றான். பார்க்கலாம், பண்ணிட்டா நல்லது. ஓகே, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம முன்னுக்கு போகணும். வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட் டைம் நடந்திருக்கு. அது அவங்க ஸ்கேம் பண்ணாங்களா இல்லைன்னா நிஜமாகவே ஹேக்கர்ஸ் திருநாங்களா என்னான்னு தெரியல. ஆனால் அவன் எல்லாருக்கும் எந்த காயின்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் ஹேக் பண்ண காயின்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா காயின்ஸுக்கும் ஒரே ஈக்குவலண்ட் ரேட்டு போட்டு கொடுப்பேன் அப்படின்றான். பார்க்கணும் என்ன பண்ணுறான்னு. ஏன்னா அவங்களுக்கு திருட்டு போன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $234 மில்லியன். அதோட மதிப்பு நம்ம இந்தியன் பணத்தில் 2000 கோடி. 2000 கோடி அவனுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்றான். இது நம்ம பணம் அதில் மாட்டிக்கிச்சு. நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அவன் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிக்க வேண்டியது தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா கிரிப்டோ கரன்சி ரெகுலரைஸ் பண்ணல. நிஜம் சொன்னால் அது நம்ம இரெகுலரிட்டியில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். நிஜம் சொன்னால் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது சரியில்லை அப்படின்றாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் 30% டேக்ஸ் நம்ம கிட்ட வாங்குறாங்க. 30% டேக்ஸ் வாங்குறப்போ அது ரெகுலரைஸ் பண்ண மாதிரி தானே. 30% டேக்ஸ் வாங்குறதுனா உனக்கும் பொறுப்பு இருக்குதுல. அவங்க பொறுப்போட இந்த ஹேக்கிங் என்ன இந்த விஷயம் என்னன்றது அவங்களும் விசாரித்து
ஒரு சிபிஐ என்கொயரியோ ஏதோ ஒன்று போட்டு அவங்கள தூக்கி உள்ளே போட்டு மிதிச்சு 4 மிதிச்சு என்ன நடந்ததுன்னு நிஜத்தை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். பார்ப்போம். இவங்க இப்போ லேட்டஸ்டாக வசீரெக்ஸுக்கு அவங்க கொடுத்த அப்டேட் பற்றி சில கிளிப்பிங்ஸ் இருக்குது, அதை படித்து காட்டுறோம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் வசீரெக்ஸ்காரன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். 55% தி 55-45 மாடல் a quick path to recovery. ரிகவரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றான். Vasirex will decide to use the 55-45 model to speed up the reopening of the platform. This strategy enables the users to have direct access to 55% of their digital currency for trading or withdrawals, while 45% will be surrendered in order to transform it into equivalent USDT token which will be locked. அது USDT டோக்கனா கன்வெர்ட் பண்ணி 45% லாக் பண்ணி வைக்கிறேன்றான். இந்த கிளிப்பிங் நீங்களும் படித்து பாருங்க, கிளியரா உங்களுக்கும் புரியும். என்ன அவன் சொல்றான்னு இது கிளியரா புரியும், படித்து பாருங்க. அது இல்லாம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவன் சொல்றதுல பார்த்தாக்கா பணமா உங்க அக்கௌண்ட்ல வேலெட்ல பணமா இருந்ததுன்னா அதுல ஒன்றும் அவன் கை வைக்க மாட்டேன், 100% உங்க பணம் உங்களுக்கு திரும்பி வந்துடும், நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். காயின்ஸ் வாங்கினவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்றாங்க. அது ஒன்று பார்த்துக்கணும். இது வசீரெக்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இந்த 55-45% கால்குலேஷன் எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல. அதுக்கு ஒரு போல் கண்டக்ட் பண்ணுறான். வசீரெக்ஸில் போனீங்கன்னா உங்களை கேட்குறான், உனக்கு ஏ ஆப்ஷன் வேணுமா பி ஆப்ஷன் வேணுமான்னு. நான் படித்து பார்த்ததில் பி ஆப்ஷன் தான் பெட்டர்னு தெரியுது. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பி ஆப்ஷன் கொடுங்க, தப்புன்னு இல்லை. வேற என்ன, நம்ம தலையெழுத்து நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அவன் கொடுக்குறப்ப வாங்கிக்கணும். கண்டிப்பாக இந்த 10 நாளில், ஒரு வாரம் 10 நாளில் ஃபண்ட்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு கிளிப்பிங் இருக்கு வசீரெக்ஸ் பற்றி. அவர் அவர் நிஷல் செட்டி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு, அது படிச்சு காட்டுற பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நிஷல் செட்டி அவர் தான் ஃபவுண்டரு, வசீரெக்ஸ் ஃபவுண்டரு. அவர் தற்சமயம் துபாயில் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, the fastest way to open the platform again for operations is to socialize the loss across the crypto portfolios. INR wallet balance will not be impacted. அவர் என்ன சொல்றாரு, சோஷியல் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும் இந்த லாஸை, நாங்கள் ஒருத்தருமே ஷேர் பண்ணிக்க முடியாது, எங்களால் ரிகவர் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி பார்ப்போம், வேற என்ன, வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இது வசீரெக்ஸ் சம்பந்தப்பட்ட லேட்டஸ்ட் அப்டேட்ஸு. எதிர்பார்க்க வேண்டியது தான், எப்போ கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க. அந்த 55% வந்த அப்புறம் ஒருவேளை முடிஞ்சால் நீங்கள் காயின்ஸாக ஏதாவது வாங்கி ட்ரஸ்ட் வேலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஹார்ட்வேர் வேலெட் வாங்கி அதில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா என் சஜஷன் CoinDCXல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. CoinDCX நல்லா இருக்குது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கிளியராக லிங்க் கொடுக்குறேன். யாருக்காவது பிடிச்சிருந்தா CoinDCX நல்லா இருக்குது, முட்ரெக்ஸ் நல்லா இருக்குது, சன் கிரிப்டோ நல்லா இருக்குது. CoinDCX லிங்க் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் ஜாயின் ஆகிறது இருந்தால் CoinDCX ஜாயின் ஆகுங்க. அதில் டெபாசிட் வித்ட்ராலாம் ஈஸியாக இருக்குது, ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு வந்தாக்கா, இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா $68,000 கிட்ட ட்ரேட் ஆகுது. பிட்காயின் 68,000, ஒரு $100-200 கிட்ட தான் ட்ரேட் ஆகும். ஏன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது எவ்ரி வீடியோவில் நான் எதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டா இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் பற்றி தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கேன்றது இப்போ உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் வைக்கிறேன்,
அது படிச்சு காட்டுறேன் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும் எஃப்ஓஎம்சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது. Crypto market FOMC and Jeremy Powell speech in focus amid Fed's rate cut talks. Federal Reserve Bank, அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ரேட் கட்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம கிரிப்டோ மார்க்கெட் எங்கேயோ போவோம். கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மீட்டிங் இந்த மாதம் ஜூலை மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி நடக்குது. அவர் என்ன சொல்ல போறாரு, இந்த வருஷம் 3 ரேட் கட் இருக்கலாம், கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது, அமெரிக்காவில் ஜாப்ஸ் டேட்டாஸ் நல்லா இருக்கு, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதால 30-31ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். 31ஆம் தேதி நைட்டு தான் அவர் என்ன ஸ்பீச் வெளியிடுறாரோ அது பிரகாரம் பார்த்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வரும். அது ஆகஸ்ட்ல தான் நமக்கு மார்க்கெட் திருப்பியும் மூவ்மெண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். நல்லா பாசிட்டிவா மூவ் ஆகும். இது அடிக்கடி இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் பத்தியே சொல்லிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ரோல் பண்ணுது நம்ம கிரிப்டோ கரன்சிக்கும் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ்க்கும் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியா இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, படிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ எஃப்ஓஎம்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் decision and Powell's speech to impact crypto market dynamics. பாருங்க கிளியரா கொடுக்கறான் important dynamics. The market expects the Fed to maintain policy rates at their upcoming meeting but predicts 3 rate cuts in 2024. US jobs data release to provide insights into the labor market, health and the ஃபெட்ஸ் டிசிஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடுத்த வாரம் நமக்கு வரப்போற அமெரிக்காவில் வரப்போற இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ், முக்கியமா அதுல ஜாப்ஸ் டேட்டா வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளேஷன்ஸ்க்கு ஜாப்ஸ் டேட்டாவும் லேபர் மார்க்கெட் டேட்டாவும் அது பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்து அவரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்போத்துல இருந்து குறைக்க போறாரு, இந்த வருஷத்துல எத்தனை முறை கட் பண்ணுவாரு, ரெடியூஸ் பண்ணுவாருன்றது தெரியும் கரெக்டா. அது பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் நல்லா பாசிட்டிவா மேல போகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். பாருங்க அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, படிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா பிரசிடென்ட், இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அவர் தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆவார்னு எதிர்பார்க்குறாங்க. அவரு முந்தா நாள் அமெரிக்காவில் ஒரு பிட்காயின் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. அதில் அவர் பேசினாரு. அவர் பேசினதுல அவர் என்ன சொன்னார்ன்றது ஒரு கிளிப்பிங் வைக்கிறேன், அது நீங்களும் படிங்க, புரியும் உங்களுக்கும் என்னன்னு கிளியரா. டொனால்ட் ட்ரம்ப் vows to fire SEC Chair Gary Gensler if elected. Is XRP path to $1 back? Former President Donald Trump took the stage at the 2024 Bitcoin conference in Nashville in USA. அவர் அந்த கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் கிளியரா சொல்லிட்டாரு, அவர் பிரசிடென்ட் ஆன உடனே இந்த கேரி ஜென்ஸ்லர் என்ற ஒரு SEC இருக்கிறாரு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனரை, முதல்ல அவரை தூக்கிடுறேன், அவரால் ரொம்ப தலைவலியா இருக்கு, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கும் நிறைய விஷயங்களுக்கும் அவரால் தலைவலியா இருக்கு, அவரு ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனா அவரை தூக்கிடுறேன் அப்படின்னாரு. அவர் நிஜமாவே தலைவலி கேஸ், அது 60 கேஸ், அது அந்த SECன்றவர் தலைவலி என்னமோ அது அந்த SRP கேஸை இழுத்தடிச்சுக்கிட்டே வராரு, ப்ரொலாங்கடா இழுத்தடிச்சுக்கிட்டே வராரு. ரெகுலரைஸ் பண்றது கூட ஏதோ ஒன்று சாக்கு சொல்லிட்டே இருக்காரு. இது அமெரிக்கா ட்ரம்ப் சமாச்சாரம். இப்போ நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சமாச்சாரம் இப்போ நம்ம மார்க்கெட்ல கொஞ்சம் 31 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எதுவும் வாங்காதீங்க. ஆகஸ்ட் மாசத்துல
31ஆம் தேதி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. வசீரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் 100% ரியலைஸ் ஆகினா கூட அட்லீஸ்ட் 55% ஆகுது வருதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படலாம். கொஞ்சம் ரிலீஃப் தான் இது. பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். காயின்ஸ் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் காயின்ஸ். நான் எப்போ சொல்கிற காயின்ஸ் தான் சொல்கிறேன். பால்காட் பார்த்துக்கோங்க. சொலானா ஒன்று $16,000 தாண்டி இருக்கு. இன்னும் மேலே போகும். ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலேயே போகும் சொலானா. எத்தீரியம் நல்லா இருக்கும். எத்தீரியம் நல்லா பாசிட்டிவாக போகும். கிட்டத்தட்ட $3,400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது $4,000 தாண்டி மேலே போகும். ஏன்னா அதில் இன்ஃப்ளோஸ் ஸ்பாட் இடிஎஃப்ல இன்ஃப்ளோஸ் நிறைய வந்து விழுது. நல்ல பணம் கொட்டுறாங்க. பிட்காயின் இடிஎஃப்லையும் நம்ம எத்தீரியம் இடிஎஃப்லையும் நல்ல பணம் வருது. அதால் அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மேட்டிக் காயின் பாலிகான் மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க. அது ஒன்று ஏறும். அதுக்கப்புறம் ஆடா கார்டினோ ஆடா பார்த்துக்கோங்க. காலா ஒன்று பார்த்துக்கோங்க. காலா கூட அருமையான காயின். அது $2 கிட்ட இருக்கு. நல்ல லோ ப்ரைஸில் இருக்கு. ஒன்றும் கீழே வந்ததுன்னா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ட்ரேடிங் கூட பண்ணிக்கலாம். நல்ல ட்ரேடிங் காயின். அப்புறம் டாஜ் காயின் ஒன்று லோவில் இருக்கு. $11 கிட்ட வருது. கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அது நல்ல லாபத்தை கொடுக்கும். பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம். அப்புறம் ஆர்பிட்ரம் ஏஆர்பி பார்த்துக்கோங்க. அது கூட நல்ல காசு கொடுக்கும். அப்புறம் ஃபேந்தம் $41 கிட்ட இருக்கு. அது ஏற ஆரம்பிச்சதுன்னா $100 கிட்ட போயிடும். இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஏறும் பார்த்துக்கிட்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். சில எக்ஸ்சேஞ்சில் சடனாக ஒரு காயின் மூவ் ஆகும். அந்த காயினை கிடுகிடுன்னு போய் நம்ம வாங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. வெயிட் பண்ணி காயின் பற்றி என்னன்னு நான் சொல்கிற காயின்ஸ் கூட வாங்காதீங்க. பாருங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அதை பற்றி உங்களுக்கும் பிடிச்சிருந்தாதான் வாங்குங்க. நான் சொல்கிறேன்னு வாங்கி அதுக்கப்புறம் பழி என் மேலே போடாதீங்க. பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நல்ல காயின்ஸு. அதுதான் நான் தினமும் எவ்ரி வீடியோவில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வரேன். பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.